லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் உலகமெங்கும். என்னால் மூவிலேருந்து பார்த்துட்டு வெளியிலே வர முடியல. நான் அழுதுட்டேன் மூவியை பார்த்துட்டு. இப்போ என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது மனசு இந்த படம் பார்த்து. என் ஃப்ரெண்டெல்லாம் அழுன்னு அழுதுட்டா, அவள் உட்காந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால். இட் டேக்ஸ் a lot of guts. இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னா அனுபமாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. And there's a one lesson, never trust to anyone. இப்போ ஃபேமிலியோட வந்து பாருங்க. ட்ரூ ஸ்டோரியை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஆசின் வந்து எல்லாரையுமே அழுகிற மாதிரி வச்சிருச்சு. படப்படப்பாகவே இருந்தது. ஏதாவது கஷ்டம்னா அதையும் தைரியமாக வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். என்னால் இன்னும் நம்ப முடியல, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு எனக்கு போய் எங்கெங்கேயோ அடிபடுறதுக்கு நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தது பெட்டர் அப்படிங்கிறது இதுல இருந்து நிறைய புரியுது. கொரோனால இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, இந்த படத்துடைய தான் இன்னும் இருக்கேன் நான். தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இந்த படம் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மென்கான மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நான் டிப்ரெஷன் ஆகியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்க. ரொம்ப ஒரு எமோஷ்னலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது இந்த ஒரு கதையை பார்த்துட்டு அப்புறம்
இதனால வந்து நிறைய இம்பேக்ட் உருவாகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. என்னால் மூவிலேருந்து பார்த்துட்டு வெளியிலே வர முடியல. நான் அழுதுட்ட மூவியை பார்த்துட்டு. சீரியஸாக ஒரு பெண்ணோட லைஃப் வந்து இப்படி மட்டும்தான் இருக்குது. இது மூவியாக வேணால் எடுத்துருக்கலாம், ஆனால் ரியலாகவே இப்படி தான் இருக்குது. ரொம்ப என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரையும் அழ வச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மூவி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவி தான். முக்கியமாக வந்துட்டு பாய்ஸும் பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. பேரண்ட்ஸோட போய் பாருங்க. நிஜமா எதுக்கும் பயப்படாதீங்க பொம்பளை பசங்க. ஆனால் ரொம்ப பாரமாக இருக்குது மனசு இந்த படம் பார்த்து. என் ஃப்ரெண்டெல்லாம் அழுன்னு அழுதுட்டா. உட்காந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால். ஸோ இந்த படத்துடைய பேர் லாக்டவுன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது, சொல்ல முடியல. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக இது சின்ன பிரச்சனை இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா இந்த அளவுக்கு மேலே பிரச்சனை வராதுன்றத அழகாக தத்ரூபமாக எடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ திங்க் இட் டேக்ஸ் a lot of guts. இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னா அனுபமாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. And there's a one lesson, never trust to anyone. இப்போ ஃபேமிலியோட வந்து பாருங்க, விமென்க்கு ரொம்ப தேவையான படம். ட்ரூ ஸ்டோரியை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஃபுல் மூவியுமே எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் வந்து எல்லாரையுமே அழுகிற மாதிரி வச்சிருச்சு. படப்படப்பாகவே இருந்தது. ஏதாவது கஷ்டம்னா அதையும் தைரியமாக வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். என்னால் இன்னும் நம்ப முடியல. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. கொரோனாவில் இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது. டெரரைசிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. போய் எங்கெங்கேயோ அடிபடுறதுக்கு நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தது பெட்டர் அப்படிங்கிறது இதுலேருந்து நிறைய புரியுது. என்ன சொல்கிறது, இந்த படத்துடைய தான் இன்னும் இருக்கேன் நான். முக்கியமாக கேர்ள்ஸ் பார்க்கணும். தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இந்த படம் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அனுபமா ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மென்கான மூவி. நிஜமாலே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் அதை எப்படி வந்து அந்த ஹீரோயின் அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கடைசியாக முடிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நான் டிப்ரெஷன் ஆகியிருக்கேன். ரொம்ப டிஸ்டர்பிங் மூவியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ஒரு எமோஷ்னலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. இது எல்லா மென்னுமே அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வந்து முன்னெடுத்து இதை நடத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் விமென் அலோன், திஸ் இஸ் மோர் ஆன் தி சொசைட்டி அண்ட் மென். வேறு என்ன பேசுறதுன்னு எனக்கு நல்லா தெரியல. லேடிஸ் மட்டும் பார்க்குற மூவி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து 2026 ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்குது. கேர்ள்ஸ்க்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அனுப்பமா வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய கட்ஸ் தேவை ஒரு ஃபீமேல் ஆக்டர் பண்ணணும்னா. அண்ட் நிறைய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க which is much needed for the society. Totally loved it. Thank you. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் கையிலையும் தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன் த கேர்ள் பட் ஆன் த சொசைட்டி அண்ட் மென் ஆஸ் வெல். பேரண்ட்ஸ்க்கும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் எப்படி நம்ம சொல்லணும், இல்லை அதை நம்ம மறைச்சோன்னா அது சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசாக எப்படி போய் முடியுதுன்னு அழகாக சொல்லுங்கள். மூவி ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேர் இஸ் a lot of message in the film and ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இட்ஸ் a good watch. சீரியஸ்லி அவங்க ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. Yeah, it's very nice movie and story is amazing. நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வரைக்குமே அந்த ஒரு த்ரில்லான மூமெண்ட் எல்லாமே அப்படியே தான் என்கேஜாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க ஃப்ரெண்ட் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது சூப்பரான மூவி. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எப்படின்னா ஒரு கேர்ள் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப எகிர்ன மாதிரி இருந்தது. மூவி ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. இட் வாஸ் வெரி எமோஷ்னல் அண்ட் எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி ஒன் ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். நாட் ஒன்லி உமன், எவ்ரி ஒன் ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். ப்ளஸ் வந்து ரொம்ப என்கேஜாக இருந்தது மூவி. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வேறு ஏதோ நினச்சேன், பட் இது வேறு மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு விமனாக இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரியலாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு ஹார்ட் ட்ரூத். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எவ்ரி கேர்ள் ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். ரியலாக எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. நல்லா இருந்துச்சு மூவி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஷியஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம சேஃப்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமாம், மச் நீடட் ஃபிலிம். உமன்ஸுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலாக மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ எல்லா உமன்ஸுமே கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரூ ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. உமனோட ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல த்ரில்லிங்காக போச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க கூட இது பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக விமென்ஸ் இதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். ஒரு அவேர்னஸ்னாலையும் அவேர்னஸ்க்காகவும் எடுத்துக்கலாம். இந்த நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி வரதா இருக்கட்டும், இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு லெசனாக கூட இருக்கலாம். ஒரு விஷயம் ட்ரஸ்ட் பண்ணி போனாலும் அது கண்டிப்பாக அவங்க ஃபேக்காக தான் இருக்காங்க. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். எப்படின்னா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, அதில் வந்து ஒரு கேர்ளாக அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக எண்டில் வந்து அவங்க செல்ஃபே அவங்கள வந்து வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆக்குறப்போ இதை மென் தான் பார்த்து கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பை அவங்க லைஃப்பில் பண்ணிவிட்டு அவங்க எங்கேயோ எப்படியோ ஜாலியாக இருக்காங்க. ஆனால் சஃபர் ஆகிறது உமன் தான். ஸோ எல்லா மென்னும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்மளுக்கு அட் த எண்ட் ஆஃப் தி டே நமக்கு பேரண்ட்ஸ் தான். ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்டே கேட்டால் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். விமன் விட மென் தான் இதை போய் பார்க்கணும். நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நைஸ் மூவி ஆக்சுவலி. அனுபமாவோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. மூவி பார்த்தோம், உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வேறு மாதிரி ஸ்டோரி அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்டோரியாக அண்ட் எண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் அட் த ரைட் டைம் அப்படின்னு தோணுச்சு. இட்ஸ் வெரி நைஸ் மூவி. அதே போல் வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இங்கே அழகாக வந்து ரொம்ப 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 அழகாக காட்டியிருக்காங்க. எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் தேவைப்படுறாங்க அண்ட் இருக்கணும். இட்ஸ் பெண்களோட ஃப்ரீடம்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போ வந்து பெண்கள் ஃப்ரீடம் வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிற மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்டான டைமில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் காமிச்ச வந்து அந்த ஃப்ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. ரியல் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஹோல் டீமுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ படம் நல்லா ஓடுறதுக்கு கண்டிப்பாக வந்து கைஸ் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ கைண்ட்லி பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் டெஃபினெட்லி எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் உலகமெங்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.